எஸ்எஸ்சி சிஜிஎல்காக டைம் அண்ட் ஒர்க்ல வந்து ஒரு சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை முடிக்க டி டேஸ் ஆகும் சொல்லிட்டாங்க. ஒரு வேரியபிளா கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் ஏ வந்து ஒரு ஒர்க்கை தனியா முடிக்கிறாங்க அப்படின்னா டி பிளஸ் 8 days ஆகும். இதே பி ஒர்க் பண்றாங்க தனியா அப்படின்னா டி பிளஸ் 18 days ஆகும். இப்போ ஏ வந்து 1/4 ஆஃப் த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்லாம் நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணுமா? அப்படிலாம் சால்வ் பண்ணணும். என்ன பண்ணுங்க, இங்க நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா 8, 18 அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெண்டையும் மல்டி பண்ணி ரூட் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களோட டி வேல்யூ கிடைச்சிடும். அப்ப டி ஈக்குவல்ஸ் டு 8க்கும் 18க்கும் நான் ரூட் எடுத்தேன் அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? அதாவது இது ரெண்டையும் மல்டி பண்ணீங்கன்னா 144. அப்போ ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 12 வரும். இதை தான் நான் டி அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பேன். ஸோ ஏக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? ஏ வந்து ஒரு ஒர்க்கை முடிக்க டி பிளஸ் 8 days ஆகும். அப்ப 12 plus 8 அப்படின்னா என்ன வந்திருக்கும்? 20 days ஆகுமா? ஸோ ஏ வந்து ஒரு ஒர்க்கை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண 20 days ஆகும். ஆனா கொஸ்டின் என்ன பண்ணிட்டாங்க? 1/4 ஆஃப் த ஒர்க் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1/4 ஆஃப் த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு நாள் ஆகும்? ஸோ அப்ப என்ன பண்ணிருப்போம்? 20 into 1/4. 20 into 1/4 என்ன வேல்யூ வரும்? 5 days வருமா? ஸோ 5 daysல அவங்க 1/4 ஆஃப் த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா?